கடலென்ற பூவின் மீதில் அலையென்ற ஊரை கொண்டு கடவென்ற வாழ்வை நம்பி கடவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சூடரிலையா காற்றென்ற மூவாசை மாறுத சூடரிலையா கற்றொன்று நீ கடலென்ற பூமி மீதில் அலையென்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி கணவன்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறிட சூடரில் கொண்டு நித்தோ நான் உணவென்ற இறை தேடி ஓயாதை இரவும் பகலா ஓயாதே இரவும் பகலா ஒன்று உறங்குவது கண்டது எல்லாமல் ஒன்று உறங்குவது கண்டது எல்லாமல் ஒரு பயனும் அடைந்திடுமா உடலென்ற தும்பிக்கு புனவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலாய் ஓயாதே இரவும் பகலா உண்டு உறங்குவது கண்டது அல்லாது ஒரு பயம் நடந்திடவே தடமல்ல மெடிகரையில் வந்து பசங்கள் தாழ்வரம் பின்னாலிட்டு தாவரம் பின்னாலிட்டு தாயென்றும் சே என்றும் நீ என்றும் நான் என்றும் தாயென்றும் சே என்றும் நீ என்றும் நான் என்றும் தமையல்லை எதுவல்லம்மா கடமென்ற விருகரையில் வந்து பசங்கள் தாவரம் பின்னாலிட்டு தாழ்வரம் பின்னாலிட்டு என்று சே என்றும் நீ என்று நான் என்றும் இருவனம்மா அழகாகுமா இருப்பது உன்னழகா ஈசனு சிவகாமி எனையாலும் ஈசனு சிவகாமி எனையாலும் தில்லைவா நடராஜனே இடனண்டும் கடலண்டும் எனண்டு கேளாதிருப்பது இருப்பதும் அழகாகுமா ஈசனை சிவகாமி நேசனை எனையாலும் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே இணையாலும் தில்லைவாள் நடராஜனே ததன்னா குமரனே வெற்றி வேலா கொண்டறிந்தோன் மாழ்மாருக அமர சிறைகளெல்லாம் அமருத்தபால அமர சிறைகளெல்லாம் அமருத்தபால ஆறுமுக வேல்முருகா சிறைகளெல்லாம் அறுத்தபால அறுத்தபால ஆறு சடை வேல் முருகா ஏ
அத்தனோட திருமகனே ஆறுமுக வேல்முருகா முருகா மலையரசன் திருமகளே வடமகில அன்பிகையா வேங்கை மரமாக முளைத்தவனே முளைத்தோனே வெற்றி வெடி வேல்முருகா வெற்றி வெடி வேல்முருகா வேல்முருகா முளைத்தோனே முளைத்தோனே வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வடி வேல்முருகா வேல்முருகா சூரன் சண்டை முடித்தவனே சுப்பிரமணிய வேல்முருகா 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 மண்மருகா மைதனோட கதை கூதவா பாடுகிறேன் நானும் பாடுகிறேன் நானும் பலகாலம் உனை தொழுவே பாடுகிறேன் நான் ஒன்னே பாடுகிறேன் நான் ஒன்னே பலகாலம் உனை தொழுதே சுவாமி தேடுகிறேன் நானும் தர்ஜன புவனமல்ல பொறுகிறேன் நானும் முறைகள் அணுகிடாமல் விட்டு கூற கதை பாட வெற்றி வேலவனை முன்னருள்வாய் தொடுத்த கதை நான் பாட தொடுத்த கதை நான் பாட தொந்தி வயற்றோனே முன்னருள்வாய் தொடுத்த கதை நாங்கள் பாட தொடுத்த கதை நாங்கள் பாட வேலவனை முன்னருள்வா கையில நல்ல கையில நல்ல கையில பொண்ணு வெள்ளி கைலாயத்தில் ஆண்டவன் தான் சிவபெருமாள் அம்மையான பார்வதியும் பார்வதி பகவானோ ஆதி வெள்ளி கையிலே அந்த ஆதி வெள்ளி கையிலே பகவானும் பார்வதியும் கையில கொழுகுருகா கையில கொழுகுருந்தா ஆதி வெள்ளி கைலாய மாமலையில் ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மை உமையவள் பார்வதியானவள் பார்வதா தேவியா கைலாய மாமலையில் குழுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றாள். ஆதிவெள்ளி கைலாய மாமலையிலே ஆண்டவனாகிய சிவபெருமான் சிவனாரோடு ஆண்டவனாகிய சிவபெருமானும் அம்மையும் உமையவள் ஆதிபராசக்தி பார்வதா தேவியும் தேவியானவளும் அழகாக சோவி பறைத்து சொக்கட்டங்கள் ஆடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளா 2 நாளா 8 நாளாக வேலையில் ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கும் வெற்றியும் கிடையாது.
ஆமா பார்வதா தேவிக்கு தோல்வியும் கிடையாது. தோல்வி இல்லாமல் இரு பேர்களும் வெற்றி தோல்வி இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா சொக்கட்டங்கள் ஆடுகிறார். அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில் மறையெட்டான் ஆலையில் மறுவனை என்னையா ஆண்டவனுடைய சிவபெருமானுடைய அருளாலை என்ன ஆகிறது தெரியுமா? என்ன ஆகிறது? அம்மையான பார்வதியானவள் சோவி பரத்தி சொக்கட்டங்கள் ஆடுகிறார்கள் அல்லவா? ஆடும்போது பார்வதா தேவியானவள் வெற்றி பெற்றாள். அப்படி வெற்றி பெற்ற உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம் என்னையா கரகோஷம் எழுப்பினார்கள். ஆமா சந்தோஷமா மனமகிழ்ந்து மத்தளம் மேலும் எல்லாம் முழங்க பார்வதிக்கு வெற்றி என்றார்கள். ஆமா வெற்றி வெற்றி என்றார்கள். வெற்றி பெற்ற மாத்திரத்திலே பார்வதா தேவியானவள் கலகல என்று சிரிக்க ஆண்டவன் சிவனாருக்கு கோபம் வந்து என்ன சொல்லுகிறாள்? என்ன சொல்லுகிறாள்? அடியே அம்மா பார்வதி, ஏ பெண்ணே, என்னை விட பெரியவளா? நீ என்னோடு பெரியவளா? இந்த சோவி சொக்கட்டத்துல செவித்தேம் என்று ஆணவத்தோடு சிரிக்கிறாயே, ஏகலமா சிரிக்கிறாய். ஏளனமாக சிரிக்கலாமா என்று ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பெண்ணே பார்வதி, பெண்ணே பார்வதி, வெற்றி பெற்ற காரணத்தினால் ஏளனமா சிரிக்கலாமோ? அரவயத்து கஞ்சிக்காக, அரவயத்து கஞ்சிக்காக கன்றுகள் மேய்த்தவர் அரவயத்திற்கு கஞ்சிக்காக, அறவயிறு கஞ்சிக்காக ஆடு மாடு மேய்க்கலையோ? உங்களுடைய அண்ணன் தானே அறவயத்து கஞ்சிக்காக ஆடுகள் கன்றுகள் மேய்த்தவன் தான், காவயத்து கஞ்சிக்காக கன்று காலிகள் மேய்த்தவன் தான். ஆயனோட தங்கை தானே, தங்கை ஏளனமா சிரிக்கலாமோ? சிரிக்கலாமோ? தங்கை தானே, தங்கை தானே, தங்கை தானே பேசலாமோ? சிரிக்கலாமோ? அரவயத்து கஞ்சிக்காக ஆடுகால்கள் மேய்த்தவனுடைய தங்கை தானே நீ? நீதான் இப்படி ஏளனமாக சிரிக்கலாமா என்று ஆண்டவன் சிவபெருமான் அப்படி பேசிய போது எம்பெருமான் மாயவன் நமோ நாராயணன் ஞானத்தால் அறிந்தானே. ஏன் ஆண்டவன் சிவபெருமான் நம்மளை பேசுகிறாரே என்று இந்த ஆட்டத்துல நம்ம கலந்துகிட்டோமா? இல்லையே, நம்ம போவலையே, நம்மளுக்கும் தெரியாதே. இந்த சக்தியை வைத்து இந்த ஆண்டவன் சிவபெருமான் இப்படி ஏளனமாக பேசுகிறார். இந்த சக்தி இல்லாமல் போனால் ஆண்டவன் என்ன செய்வார் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? என்று மனதில் நினைத்து ஆண்டவன் என்ன பண்ணுகிறார்? ஏது பண்ணுகிறார்? நமோ நாராயணன் சுதர்சன சக்கரத்தை ஏவல் விடுகிறார். ஏவல் விட அப்படி ஏவல் விடக்கூடிய வேளையில் சூரியனை வந்து மறைத்தது. இந்த உலகத்தில் ஒளி இல்லாமல் போனது, இருளாக தோன்றியது. இருளாக தோண்டிய உடனே என்ன ஆகிறது தெரியுமா? அப்படி என்ன ஆகிறது தெரியுமா? ஆடும் பொருள் ஆடலையே, ஆடும் பொருள் ஆடலையே, அசையும் பொருள் அசையலையே, ஆண்டவன் சிவனாரோ படியளக்கும் பகவானோ படியது அளக்கலையே. 33 கோடி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் திசை மாறி சென்றார்கள். முக்கோடி தேவர்களும் ஆயிரம் ரிஷிமார்கள் ஐயா சக்தி அது இல்லாமல் 14 உலகமெல்லாம் இருள் சூழ்ந்து போனதையா பார்த்தார எம்பெருமாள் மாயவர் அந்த ஆதிபராசக்தியை தான் திருப்பார் கடலுக்குள்ளே தானே எங்க மறைய செய்தார். சக்தி அது இல்லாமல், சக்தி அது இல்லாமல் உலகம்
சத்தியது இல்லாமல் சத்தியது இல்லாமல் எங்க மறைத்தானே இல்லையே சக்தி அது இல்லாமல் 7-14 உலகமல்ல சக்தி இல்லாமல் ஆடும் பொருள் ஆடவில்லை ஓடும் பொருள் ஓடவில்லையே அசையும் பொருள் அசையாமல் இருக்கிறது. ஆமா ஆண்டவன் சிவபெருமான் 7-14 உலகத்திற்கும் படியளக்க போகாமல் இருக்கிறார். ஆமா இருக்கிறார். தேவாதி தேவர்கள் எல்லாம் திசை மாறி சென்றிருக்கிறார்கள். ஆமா திசை மாறி முழிக்கிறார். ஆடும் பொருள் ஆடாமல் அசையும் பொருள் அசையாமல் இருக்கக்கூடிய வேளையில் அப்பந்தான் அறிந்தான் நமோ நாராயணன் பார்வதா தேவிய திருப்பார் கடலுக்குள்ளாக ஆமா அப்படியே மறைபொருளாக மறைத்து வைத்தான். அப்பந்தான் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். சக்தி இல்லாமல் இந்த உலகத்திலே ஒன்றுமே செய்து விட முடியாது என்று சக்தி இல்லன்னா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் கிடையாது. இந்த ஜீவனை வைத்து என்ன பண்ணுவது? ஜீவனை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. சிவனேன்னு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட வேண்டியதான். ஆமா சக்தி இருந்தாதான் சக்தி இருந்தாதான் ஆடி ஓடி வேலை செய்ய முடியும். ஆமா இல்லன்னா முடியுமா? அப்பதான் அறிந்தார் ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்லுகிறான். அப்ப இது நமோ நாராயணுடைய வேலையாகத்தான் இருக்கும். ஆமா வேற யாரும் நம்மளுடைய மனைவி பார்வதா தேவியை நமோ நாராயணன் தான் மறைபொருளாக வைத்திருக்கிறார். மறைபொருளாக வைத்திருக்கிறார் என்று ஆண்டவன் சிவபெருமான் எங்கே வருகிறான்? எங்கே இப்படி வருகிறான்? அந்த திருப்பார் கடலை நாடி வருகிறார். ஆமா வந்து நமோ நாராயணன் இடத்தில் சொன்னான். நமோ நாராயணன் பார்த்தான். என்ன பண்ணுகிறார்? என்ன ஆதிபரா சக்தி அழகாக மீண்டும் பிறவி செய்துகிறார். பிறவி செய்கிறார். எப்படி பிறவி செய்தார் தெரியுமா? எப்படி செய்கிறார்? அந்த திருப்பர் அல்ல கடலுக்குள்ள செந்தாமரை பூவதிலே நல்ல கடலுக்குள்ளே செந்தாமரை புஷ்பத்திலே நமோ நாராயணன் அருளாலே செந்தாமரை பூவதிலே சின்னஞ்சிறு பிள்ளையாக அவதரித்து வருவாரா. சின்னஞ்சிறு பிள்ளையாக அவதரித்து வருவாரா. ஆதிபரா சக்தி அவள் சின்னஞ்சிறு பிள்ளையாக சிற்றாடை இடையுடுத்து தங்க ஒரு நிறமாக பிறந்து மெல்ல வருவாளா. நல்ல நிறமாக அதிபர சக்தி தானே நமோ நாராயணன் அருளாலே திருப்பார் கடலுக்குள்ளே செந்தாமரை போவதிலே தங்க ஒரு நிறமாக சிற்றாடை தனையுடுத்து ஒரு சின்னஞ்சீறு பிள்ளை போல திறந்து நல்ல வருவாளா. சின்னஞ்சிறு பிள்ளை போல தானே எங்க பிறந்து வாரா. ஆண்டவனுடைய கிருபையினால் நமோ நாராயணனுடைய அருளாலே
அருளாளல் ஆதிபரா சக்தியானவள் சத்தியான திருப்பார் கடலுக்குள்ளாக செந்தாமரை பூவிலை வந்து ஆமா சின்னஞ்சிறு பிள்ளையாக சிற்றாடை இடையுடுத்தி சித்தாடை இடை உடுத்து தங்க ஒரு மயமாக தங்க நிறத்தோடு அம்பிகை பார்வதா தேவி அவதரித்தார் அவதரித்து வருகிறார். இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆமா அம்மையான பார்வதா தேவியானவள் சின்னஞ்சிறு பிள்ளையாக அவதரித்தார். அவதரித்து வருகிறார். அவதரித்த உடனே ஆண்டவனான இடத்திலே அம்மையான பார்வதியாள் கேட்கிறார், என்ன ஆண்டவா சின்னஞ்சிறு பிள்ளையாக திருப்பார் கடலுக்குள்ளாக பிறந்து தாமரையிலே பூவிலே என்னை பிறவி செய்த காரணம் என்னவோ, ஏது காரணமோ, எனக்கு பெயர்தான் என்ன என்று சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்லுகிறான், நமோ நாராயணுடைய அருளாலே பேராமம் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான், என்ன பேர் கொடுக்கிறான் தெரியுமா, தாமரை பூவதிலே தாமரை பூவதிலே தங்கமயமாக பிறந்ததாலே தங்கமுத்தாள் என்று சொல்லி தங்கமுத்தாள் என்று சொல்லி பேராமம் கொடுப்பாரா, தங்கமுத்தாய் என்று சொல்லி தங்கமுத்தாய் என்று சொல்லி பேர்நாமம் கொடுப்பாரா. தங்கமுத்தாள் என்று சொல்லி ஆண்டவர் சிவபெருமான் பேராமம் கொடுப்பாரா. பேராமம் கொடுத்த போது அம்மையான தங்கமுத்தாள் ஆண்டவன் இடமதிலே ஏது வார்த்தை உரைப்பாரா, ஐயாவே ஆண்டவனே எந்த வார்த்தை சொல்ல கேளா சொல்ல கேளா எல்வாது சொல்ல கேளா சொல்ல கேளா. ஐயாண்டவா தங்கமுத்தாள் என்பதாக பேர் நாமம் கொடுத்தீர்கள். ஆமா என்று ஆண்டவனார் இடத்துல என்னை பிறவி செய்த காரணம் என்ன, ஏது காரணம் அம்மா, அம்மா ஏ தங்கமுத்தா நான் பிறவி செய்தேன் அம்மா. அம்மா அந்த நேரத்திலே இருள் சூழ்ந்த உலகம் எல்லாம் ஒளிமயமாக தோன்றுதம்மா என்று சொன்ன உடனே ஆண்டவா எனக்கு வேண்டிய வரங்கள் தாருங்கள் என்று சொன்ன உடனே சரி அப்பதான் ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறான், என்ன சொல்றான், அம்மா தங்கமுத்தா பிறந்து வந்த உடனே வரத்தை கேட்கிறாயே, அந்த வரத்தை உடனே கொடுக்க முடியுமா, உனக்கு நான் வரம் கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்யணும், உன்னுடைய புலமையை நான் பரிசோதனை பார்க்கணும் அம்மா. நான் கொடுக்க வரத்திற்கு சரி உனக்கு தகுதி இருக்கா இல்லையா என்று நான் பரிசித்து பார்க்க வேண்டுமே. அதனாலே அம்மா என்ன நான் சொல்லுகிறேன் கேள். என்னையா, பொல்லாத அசுரன் ஒன்று இருக்கிறான். அந்த அசுரனை நீ வதம் செய்து வந்தால் உனக்கு கேட்ட வரம் உனக்கு விருப்பமுடனே தருகிறேன், கிருபையுடன் தருகிறேன். ஆண்டவா சிவனாரே அந்த அசுரன் எங்கே இருக்கிறான் என்று கேட்ட போது அப்பதான் ஆண்டவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறார் தெரியுமா, நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நவலர்கள் புகழ நாடு கூட மழை பொழியும் நாடு குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு மானிருந்து விளையாடும் மானிருந்து மயிலிருந்து விரித்தாடும் மானிருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணத்தும் தேனிருந்து கணேஸ்வரி செல்வமுள்ள நாடு மஞ்சள் விளையினாடு இரவாச்சு மலையினாடு அணை கட்டி போரடிக்கும் அழக திருநாடு அணை கட்டி போரடிக்கும் அழக திருநாடதுதா நாடதுதா அணை கட்டி போரடிக்கும்
நாடு என்று கேட்டான். இது எந்த நாடு ஐயா? அழகான மச்சரிஷி வனம். வனமதில் அழகாக மச்சரிஷி வனத்திலே யார் ஆண்டு வருகிறான்? மகிடாசூரன்.